யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணப்போவது மதுரை வீரனின் வெற்றியை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை நாளுக்கு ஓடியது என்பதை பார்க்கலாம். மதுரை வீரன் முதல் 1956 ஏப்ரல் 13 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளிவந்தது. கிருஷ்ணா பிக்சர்ஸ் தயாரிப்பான இந்த படம் இயக்கம் டி யோகானந்த். இது தமிழகத்தில் மகத்தான ஒரு வெற்றி பெற்ற படம். இதற்கு முன்னால் இந்த சாதனை செய்த படம் சந்திரலேகா. சந்திரலேகா 1,65,00,000 வசூல் பெற்று அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. அந்த சாதனையை முறியடித்த படம் மதுரை வீரன் தான். மதுரை வீரன் சாதாரண குக்கிராமங்கள் கூட 100 நாளைக்கு மேலே தாண்டி ஓடிச்சு. அதை கண்ணதாசன் சொல்கிறார் அவ்வளோ அருமையாக. இத்தனை தேட்டரில் ஓடிருக்கு, இந்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை பார்த்ததே கிடையாது, யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த படத்தின் மூலம் பாருங்கள், சென்னையில் சித்ரா பிரபா, சரஸ்வதி, காமதேவன் 4 தேட்டர்லையுமே 100 நாள் ஓடின முதல் படம் இதான். மெட்ராஸில் ரிலீஸ் ஆகி கோவை ராஜா, மதுரை சென்ட்ரல், திருச்சி ஜூபிட்டர், சேலம் ஓரியண்டல், வேலூர் ராஜா, காஞ்சிபுரம் ஸ்ரீ முருகன் சொல்லி எல்லா இடத்துலையும் 100 நாளைகளுக்கு மேலே ஓடிச்சு. சென்னை சித்ரா தேட்டரில் பாருங்கள் விழா கொண்டாடினாங்க. சித்ரா தேட்டரில் 100ஆவது நாள் விழா. சித்ரா தேட்டர் அதிபர் மற்ற எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இது தேட்டர்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் மதுரையில் 26 வாரம் ஓடிச்சு. 26 வாரம் நம்ம மதுரை சென்ட்ரலில் அங்கேயும் விழா வச்சுருந்தாங்க. அதில் எம்ஜிஆர்லாம் கலந்துக்கிட்டார் அந்த விழாவில். இது அப்புறம் ஈரோடு கிருஷ்ணா, நெல்லை ரத்னா, நாகர்கோவில் பிக்சர் பேலஸ், தஞ்சை யாகப்பா, குழந்தை டைமண்ட், திண்டுக்கல் சோலைகால், புதுக்கோட்டை பழனியப்பா, விருதுநகர் ராதா, கடலூர் நியூ சினிமா, விழுப்புரம் சீதாராம் ஆகிய தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. விருதுநகர் ராதாவில் முதல்ல 100 நாள் ஓடின படம் இதான். அன்றைக்கி 100ஆவது நாள் அன்றைக்கி விழாவெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆண்களுக்கு பெண்களுக்கு பரிசு போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு மகத்தான வெற்றி. விருத்தாச்சலம், பண்ருட்டி, மாயவரம், பரமக்குடி, பவானி, கரூர், போடி, திருவாரூர், ஊட்டி, நாமக்கல் அப்படின்னு எல்லா ஊர்லேயும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. வெற்றினா அப்படி ஒரு வெற்றி. போட்ட எல்லா தேட்டர்லேயுமே 100 நாள் ஓடி, அடுத்தது அந்த தேட்டர் ஓடி முடித்து அடுத்த தேட்டர் போடும்போது அதுவும் 100 நாள் ஓடிச்சு. அப்படி ஓடிச்சு. இந்த சாதனையை வேறு எந்த படமும் நெருங்கக்கூட முடியல அவர் இருக்கிற வரைக்கும், எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். மன்னார்குடி, ஆத்தூர், பழனி, பட்டுக்கோட்டை, கம்பம், பொள்ளாச்சி, பெங்களூர், லட்சுமி ஸ்டேட்டஸ், இலங்கை, கெய்டி ஓடியன் ஆகிய தேட்டரில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. இந்த படம் ஓடி முடித்தோடனே எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் மன்றங்கள் பெருகிட்டு. இது பாருங்கள், கண்ணதாசன் பார்வையில் சொல்கிறாரு, எல்லா ஊர்லேயும் பரமக்குடி சொல்லி எல்லா ஊர்லேயுமே 100 நாள் ஓடிச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மதுரையில் விழா வச்சாங்களாம். அதில் 2 லட்சம் மக்களுக்கு அதிகமாக கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 13 வெளிவந்த படம். இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆர் ரசிகர்கள் மன்றங்கள் 5000 மன்றங்களுக்கு மேலே பெருகிச்சு. ரசிகர்களும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எம்ஜிஆர் ரசிகர்களாக மாறினாங்க. பாண்டிச்சேரி, கோவை, தூத்துக்குடி பாலகிருஷ்ணா 84 நாள், செங்கல்பட்டு, ஆம்பூர், பூவிருந்தவல்லி, நாகர்கோவில், கோயில்பட்டி, தென்காசி ஆகிய ஊர்களில் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. சொல்லியிருக்காரு பாருங்கள், பயங்கர கண்ணதாசன் பார்வையில் எத்தனையோ தேட்டரில் 100 நாள் அதை சொல்லியிருக்காரு. ஊராக சின்ன ஊர் காஞ்சிபுரத்தில் 154 நாள் அப்படி ஓடித்தான் அந்த படம். அது மாதிரி இன்னும் செங்கோட்டை, அம்பாசமுத்திரம், சங்கரன்கோயில், அருப்புக்கோட்டை, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம் ஆகிய ஊர்களையும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. 100 நாளில் 50 மேலும் இது தவிர 50 அரங்களுக்கு மேலே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. அந்த விவரம் நமக்கு கிடைக்கல, எந்தெந்த ஊரில் எந்தெந்த தேட்டர் ஓடிச்சுன்னு. இது நடிகர் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. 120 தடவை படம் பார்த்தாராம். டெய்லி போயிடுவாராம் அந்த ஊரில். அவர் பரமக்குடியிலே 100 நாளைக்கு மேலே ஓடித்தான். அது சொந்த தேட்டரு. ஏன்னா சொந்த தேட்டர் மாதிரி நான் டெய்லி போய்கிட்டு இருந்தேன். பார்த்த கணக்கே தெரியாது, அந்தளவு பார்த்துருக்கேங்க. இது சந்திரலேகா 1948 வெளியே 1,65,00,000 வாங்கி டபுள் பிளாக் பஸ்டர் அந்த டயத்தில் ஆல் டைம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதை உடைச்சது மதுரை வீரன் தான். 1.25 கோடி கலெக்ஷன் ஆகி ஹியூஜ் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு. மதுரை வீரன் தான் முதல்ல இந்த சாதனை செஞ்சது. முதல்ல 1 கோடியை தாண்டின படமும் தமிழ் படங்களில் மதுரை வீரன் தான். சந்திரலேகா அப்போவுமே தாண்டிட்டு, அது பல்மொழி படம். இது அப்படி இல்லை, தமிழில் மட்டும்தான் வந்துச்சு. இந்த மகத்தான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். அதனால தான் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப இதாக. அது மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் சொன்னது அதனால தான். அந்த 10 லட்சம் மக்களும் ஒரு தடவை பார்த்தாலே அவருக்கு லாபம் வந்துடும். ஆனால் ஒரு தடவை பார்க்குறாங்க, பல தடவை பார்ப்பாங்க. மீண்டும் போட்ட படம் தூத்துக்குடி சத்யாவில் பாருங்கள், இப்போ கூட போட்டாங்க. சரி நேயர்களே, மதுரை வெற்றியை நம்ம நல்லா பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.